தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றீர்கள் தீபம் தொலைக்காட்சியினுடைய செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியை பார்த்தால், நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றாக செயல் இழந்துள்ளதாகவும் சிவில் உடையில் போலீசாரால் பொதுமக்கள் பட்டப்பகலில் கடத்தப்படுவதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகையில் அதற்கு அமைச்சரென ஒருவர் இருக்கின்றார் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு ஏன் போலீசார் வெள்ளை வேனில் வருகின்றனர்? சிவிலுடையில் வந்து கைது செய்வது பிழையான முன்னுதாரணம். நாளை குற்றவாளிகளும் அதனை செய்யலாம். நீங்கள் வெள்ளை வான் கலாச்சாரத்தை நாட்டிற்கு நினைவுபடுத்துவதற்கு முயற்சிக்கின்றீர்களா? நாங்கள் முன்னர் செய்தோம், அதனை மீண்டும் கொண்டு வந்திருக்கின்றோம் என நாட்டிற்கு தெரிவிக்க முயல்கின்றீர்களா? நீங்கள் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்த முயல்கின்றீர்களா? அதற்காகவே நீங்கள் இதனை செய்கின்றீர்கள் என சுமந்திரன் காட்டமாக தெரிவித்துள்ளார். சுமந்திரன் உரையாற்றி கொண்டிருந்த போது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவின் குறுக்கிட்டு முட்டாள்தனம் என்று கூறிய பின்னர் அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் நாடாளுமன்றத்தில் பரபரப்பான நிலை காணப்பட்டது. கொழும்பில் நட்சத்திர விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு குண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பரவிய அந்த செய்திகள் போலியானவை என்று போலீஸ் மற்றும் இராணுவ தரப்புகள் தெரிவிக்கின்றன. கொழும்பில் உள்ள 2 முன்னணி 5 நட்சத்திர விடுதிகள் மற்றும் பம்பலப்பிட்டி, வெள்ளவத்த, மீரிகான, நுகேகொட, கல்கிச, தெஹிவள போன்ற இடங்களில் குண்டுகள் வெடிக்க உள்ளதாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் நேற்று தகவல் பரபரப்பாக பரவியிருந்தன. இந்த சமூக ஊடக பதிவுகள் போலியானவை என்றும் இது குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் போலீஸ் தரப்பு அறிவித்துள்ளது. அத்துடன் இந்த பதிவுகள் போலியானவை என்பதை உறுதிப்படுத்தியுள்ள இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையே மீள்திருத்தி வெளியிடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சமூக ஊடக பதிவு குறித்து போலீசார் விசாரணைகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளனர் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 4 பிரதான விடயங்களின் அடிப்படையில் இணைந்து செயற்படுவதற்கு இந்தியா, இலங்கை, மாலத்தீவு ஆகிய நாடுகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. 3 நாடுகளினதும் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மட்டத்தில் நடத்தப்பட்ட மெய்நிகர் கூட்டத்திலேயே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இலங்கை இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் இந்தியாவின் பிரதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பங்கஜ் சரண், மாலைதீவு ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் செயலகத்தின் செயலாளர் நுசின் வாஹிட் ஆகியோர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பங்கு பற்றியுள்ளனர். இதன்போதே கடல் பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, ஆட்கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், அடிப்படைவாதம், பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய பாதுகாப்பு ஒத்துழைப்பின் 4 தூண்களில் இணைந்து பணியாற்ற 3 நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் கொழும்புக்கு பயணம் மேற்கொண்டு பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன, மாலைதீவு பாதுகாப்பு அமைச்சர் மரியா டிடி ஆகியோரை சந்தித்து புலனாய்வு பகிர்வுக்கு இணக்கப்பாட்டை எட்டி 9 மாதங்களுக்கு பின்னர் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று திடீர் என அதிகரித்ததற்கு முக்கிய காரணம் நாட்டில் இடம்பெற்ற போராட்டங்கள் தான் காரணம் என்று புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடந்த கொரோனா தடுப்பு செயலடியின் கூட்டத்திலேயே ஜனாதிபதி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். கடந்த ஒரு மாதத்தில் 120 ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இதில் ஒவ்வொன்றிலும் குறைந்தபட்சம் 150 பேர் வரை பங்கேற்றுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தகுந்த சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்காமல் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டங்களால் தான் நாடு முழுவதும் திடீரென கொரோனா தொற்றும் மரணங்களும் அதிகரித்துள்ளது என்றும் புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன் குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வரும் காணொலி தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் நேற்று சிறப்புரை கேள்வியை எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற பணியாளர்களின் உதவியுடன் ரா சம்பந்தன் தனது நாடாளுமன்ற ஆசனத்தில் வந்து அமர்வதை உறுப்பினர் ஒருவர் காணொலியாக பதிவு செய்து வெளியிட்டுள்ள விடயம் சம்பந்தனின் சிறப்புரிமையை மீறுவதாக உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் MA சுமந்திரன் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த காணொலியை பதிவு செய்த நாடாளுமன்ற உறுப்பினரை அடையாளம் கண்டு அவருக்கு எதிராகவும் அதனை வெளியிட்ட பற்றி டிவி மற்றும் வலைதளம், முகநூல் மற்றும் யூடியூப் பக்கங்களை நிர்வகிப்போருக்கு எதிராகவும் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறும் சபாநாயகரை வலியுறுத்துவதாகவும் சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு இன மத பேதமின்றி அனைவரும் ஒன்றிணையுமாறு கிளிநொச்சி அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது.
எங்களால் இயன்றவரை நாங்கள் இழக்கப்படுகின்ற கல்வியை எங்களுடைய ஆசிரியர்கள் எப்பொழுதுமே ஈடு செய்வதற்கு தயாராக இருந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் அவ்வாறான செயற்பாடுகளை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இப்பொழுதும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். இனியும் அவர்கள் சிறப்பாக செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய உரிமை வெல்வதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பை மீண்டும் மீண்டும் நாங்கள் அன்பாக கேட்டு இந்த ஊடக சந்திப்பிலே எங்களுடைய அடுத்த வாரம் நடைபெற இருக்கின்ற முழுவதுமான பணி பகிஷ்கரிப்பையும் எங்களுக்கு அந்த தீர்வு திங்கட்கிழமை கிடைக்காமல் போகின்ற பட்சத்திலே நாங்கள் செய்கின்ற ஒரு கண்டன பேரணிக்கும் நீங்கள் எல்லோரும் பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய வேண்டுகோளை நிறைவு செய்து இந்த 26வது நாளாக தொடர்கின்ற போராட்டத்திலே ஒவ்வொரு வாரமும் அமைச்சரவை கூடுகின்ற போது ஏதோ முன்னேற்றங்கள் வரும் என்கின்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கின்ற போதிலும் கடந்த 3 வாரங்களாக எதுவிதமான முன்னேற்றமான அமைச்சரவை தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. எதிர்வரும் திங்கட்கிழமையில் நாங்கள் அந்த அமைச்சரவை தீர்மானத்தை எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைச்சரவை தீர்மானமானது எமது ஆசிரியர் சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்கு பொருத்தமாக வராத பட்சத்திலே தொடர்ந்தும் இந்த போராட்டம் தேசிய ரீதியிலே முன்னெடுக்கப்படும். அதற்கு கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த எமது அதிபர்கள், ஆசிரியர்கள், ஆசிரிய ஆலோசகர்களும் பூரண ஒத்துழைப்பை வழங்குவார்கள். அதற்கு வழங்குவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, குறிப்பாக இந்த சமூகத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், நாங்கள் சம்பள உயர்வை கோரி போராடவில்லை. எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதி, கடந்த 97ஆம் ஆண்டிலிருந்து 24 வருடங்களாக இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதிக்கு எதிராகவே போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சம்பளத்தை உடனடியாக வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, இந்த சுபோதினி ஆணைக்குழு அறிக்கையினை முழுமையாக அமுல்படுத்துமாறும் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு, போராடித்தான் நாங்கள் வெல்ல வேண்டும் என்கின்ற கட்டாயம் ஏற்படுகின்ற போது தொடர்ந்தும் எங்களது போராட்டங்கள் முன்னெடுக்கும். முருகண்டி பிள்ளையார் ஆலயத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்ட கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் ஆலயத்திற்கான அன்னதான மண்டபத்தினை அமைப்பது தொடர்பாக ஆலய நிர்வாகத்தினருடன் உரையாடியுள்ளார். அப்போ அதை தேடிக்கொண்டு போய்க்கல இதை கடந்தங்கால போயிட்டேன். ஏன்னா அந்த கோயில் இருந்த இடம் தெரிய இல்லை. திருப்பி வந்து என்னோட வந்தவர்கள் அதுக்குரிய தேங்காய் உடைச்சி கற்பூரம் எல்லாம் கொளுத்தி உள்ளுக்கு பார்த்தால் எல்லாம் விறகு கட்டையெல்லாம் உள்ளுக்கு இருந்தது. அப்போ அது எல்லாத்தையும் துப்புரவாக்கி இனி அதுக்கெல்லாம் யாரும் விறகு கட்டைகள் கொண்டுறக்கூடாது, அது இந்த கோயிலுக்குரிய புனிதத்தன்மையோடு அதை பாதுகாக்க வேணும் என்று சொல்லி அன்றைக்கு இங்கே இருந்த பாதுகாப்பு தரப்பினரிடம் சொல்லிவிட்டு பிறகு ஜனாதிபதி அவர்களோட கதைத்து அதற்கான மாற்றங்களை செய்து கொடுத்தது. நேற்றைக்கு இந்த இந்து கலாச்சார பணிப்பாளர் உமா மகேஸ்வரன் அவர்களும் பிரதமருடைய ஆலோசகர் பாபு சர்மா குருக்கள் அவர்களும் இங்கு இந்த மண்டபம் கட்டுவதில், அதாவது என்ன மண்டபம், அன்னதான மண்டபம் கட்டுவதில் இருக்கக்கூடிய சிரமங்களை பற்றி கழித்தார்கள். அதைத்தான் நான் அவர்களிடம் சொல்லி நான் நேரே சென்று பார்த்துவிட்டு அதை விரைவில் அதற்கான ஒரு முடிவை எடுப்போம் என்று சொன்னேன். குறிப்பாக இந்த புதிய அரசாங்கம் வந்து ஒரு வருடத்தை பூர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பல அரசியல்வாதிகள் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்ற கருத்துக்களை மேலிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து பார்த்து இந்த புதிய அரசாங்கம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், எப்பொழுதும் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் எதிரி கட்சியாகத்தான் எப்பொழுதும் கருத்துக்களை சொல்வதும் செயல்படுவதும் வளமை. அந்த வகையில் தான் அவர்களுடைய கருத்துக்கள் அமையலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி எனக்கு அக்கறையும் இல்லை, அதில் அதை பற்றியும் எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய மக்களுக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டும் என்றதில் தான் நான் முனைப்பு காட்டுகின்றேன். குருநாகல் கல்கமுவ பகுதியில் வீடு ஒன்றினுள் 3 சடலங்களை போலீசார் மீட்டுள்ளனர். 28 வயதுடைய ஆண், 28 வயதுடைய பெண் மற்றும் 10 வயதுடைய சிறுவரின் உடல்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமாகிய அஜித் ரோகண்ண தெரிவித்துள்ளார். குறித்த சடலங்கள் தொடர்பாக போலீஸ் விசாரணை முன்னெடுக்கப்பட்ட போது குறித்த 3 மரணம் தொடர்பாக சில தகவல்கள் வெளியாகியிருந்தன.
நேற்று இரவு கணவன் மனைவிக்கு இடையில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தனது மனைவி மற்றும் மகனை கொலை செய்துவிட்டு கணவனும் கொலை செய்து கொண்டுள்ளதாக விசாரணைகளின் பின்னர் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இன்றைய தினம் மேற்கொள்ளப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாளாந்தம் கோவிட் தொற்றினால் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் மருத்துவமனைகளில் பிரேத அறைகளில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகனம் செய்யும் நடவடிக்கைகள் தகனசாலைகளில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் இவ்வாறு சரீரங்கள் அதிகளவில் வைத்தியசாலையில் தேங்கியுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கோவிட் மரணங்கள் தவிர்த்த ஏனைய காரணங்களில் மரணமானவர்களின் உடல்களும் தகனம் செய்யப்படுவதால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 600 கொரோனா நோயாளிகள் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நாளொன்றுக்கு 12 முதல் 15 மரணங்கள் வரை பதிவாகுவதாக அதன் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற திங்கட்கிழமை முதல் அரசு சேவையாளர் சேவைக்கு சமூகம் அளிக்கும் நேரத்தை மாற்றி அமைக்க தீர்மானித்துள்ளோம் என்று போக்குவரத்து மற்றும் சமுதாய சேவைகள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மாகாணங்களுக்கிடையில் போக்குவரத்தை முடக்குவதால் எவ்வித பயனும் ஏற்படாது. அனைத்து மாகாணங்களிலும் கோவிட்-19 வைரஸ் தாக்கம் செலுத்தியுள்ளன. அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகின்றது. மாகாணங்களுக்கிடையிலான பொது போக்குவரத்து சேவையினை முடக்கினால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள். தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் பொது போக்குவரத்து சேவை 100% பாதுகாப்பற்ற தன்மையில் காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஒரு சில பொறுப்பற்ற செயற்பாடுகளின் காரணமாக கோவிட்-19 வைரஸ் தாக்கம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. பொது போக்குவரத்து சேவையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் முழுமையாக பின்பற்றப்படுகின்றதா என்பது தொடர்பில் கண்காணிக்க பாதுகாப்பு தரவினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். கொழும்பு நகரில் காலை மற்றும் மாலை வேளைகளில் அலுவலக புகையிரத மற்றும் பேருந்து சேவைகளில் இவ்வாறான பிரச்சினை நிலவுகின்றது. அரச ஊழியர்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் சேவைக்கு சமூகம் அளிக்கும் நேரத்தை மாற்றியமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து சேவையினை பயன்படுத்தும் பொது பயணிகளும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்திற்காக 18,000 தனியார் பேருந்துகளும் 4,500 அரச போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பேருந்துகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஆகவே பொது பயணிகள் பேருந்துகளில் நெருக்கமாக பயணிப்பதை முடிந்த அளவிற்கு தவிர்த்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கு தீங்கை ஏற்படுத்தும் மேலும் 8 பொருட்களை தடை செய்வது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சுற்றாடல் துறை அமைச்சுசார் ஆலோசனை கூட்டத்திலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் பொலித்தீன் பைகள், பிளாஸ்டிக், இடியப்பத்தட்டு, கோப்பைகள், கரண்டிகள் உட்பட மேலும் 8 பொருட்களே தடை செய்யப்பட உள்ளன. உணவை பொதியிடுவதற்கு பயன்படுத்தப்படும் பொலித்தீன் தாள்களை தடை செய்யும் சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். இது தொடர்பான சுற்றி வளைப்புகளை அதிகரிக்குமாறும் அவர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். தவறான வழியை நோக்கி பயணிக்காமல் நல்வழியை நோக்கி பயணியுங்கள் என முன்னாள் போராளிகளுக்கு ராணுவ தளபதி சவேந்திர சில்வா அறிவுரை வழங்கியுள்ளார். ராணுவ தளபதி சவேந்திர சில்வா இன்றைய தினம் ஜாழ் மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது இடம்பெற்ற முன்னாள் போராளிகளுக்கான உதவி திட்டம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தினால் பொது மன்னிப்பின் அடிப்படையில் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் போராளிகள் சிலர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டவர்கள் சமூகத்தில் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் சிறையில் இருக்கும் ஏனையோரையும் விடுவிக்க கூடியதாக இருக்கும். எனவே முன்னரை போல பிழையான வழிகளில் செல்லாது சரியான பாதை நோக்கி செல்லுங்கள். அதாவது நல்லதை சிந்தித்து சமூகத்தில் உள்ளோர் உங்களை நல்லவர்கள் என்று சொல்லும் அளவுக்கு உங்களது வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள். மேலும் முன்னாள் போராளிகளாகிய உங்களுக்கு எங்களால் ஆன உதவிகளை செய்ய தயாராக இருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் 240 கணனிகள் கொள்வனவு செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடைமுறைகளில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக
கூறுவிலை கோரல் வழங்கிய நிறுவனம் ஒன்றினால் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் 240 கணனிகள் கொள்வனவு செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடைமுறைகளில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறுவிலை கோரல் வழங்கிய நிறுவனம் ஒன்று வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். குறித்த கடிதத்தின் பிரதிகள் வடக்கு மாகாண ஆளுநர், பிரதம செயலாளர் உள்ளிட்ட 5 பிரதியிடப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் கோரிய கூறுவிலை பிரகாரம் 240 கணினிகள் கொள்வனவு செய்யும் கோரிக்கையினை 100% தமது நிறுவனம் நிறைவு செய்துள்ளதோடு ஏனையவர்களை விட விலையும் தங்களுடையதே குறைவானதாகவும் இருந்ததாகவும், ஆனால் 16/7/2021 திகதி கொள்வனவு கடிதத்துக்கு அமைவாக தங்களின் விலையினை விட ஒரு கணனிக்கு 11,500 ரூபாய் அதிக விலையினை கொண்ட வழங்குனரிடம் கொள்வனவு செய்ய கொள்வனவு கட்டளை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதிக விலை செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருடன் ஒருவரை தொடர்பு கொண்டு வினாவிய போது குறித்த விடயம் தொடர்பில் எமக்கு கடிதம் கிடைக்கப்பெற்றது. எனவே இது தொடர்பான விளக்கம் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 240 கணனிகள் கொள்வனவு விடயத்தில் முறைப்பாடு செய்தவரிடம் கணனிகள் கொள்வனவு செய்வதற்கு பொருத்தமற்றவர் என தொழில்நுட்ப குழு பரிந்துரைத்துள்ளது. எனவே தொழில்நுட்ப குழுவின் பரிந்துரைக்கு அமைவாகவே மேற்கொள்வனவு இடம்பெற்றது என தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் புதிய கட்டுப்பாடு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். அதற்கு அமைவாக எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துவோர் தமது தொழிலுக்கான அடையாள அட்டையினை வைத்திருக்க வேண்டும் எனும் நடைமுறையினை கட்டாயப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மேலும் பொது போக்குவரத்து சேவையினை அத்தியாவசிய சேவையில் ஈடுபடுவோர் பயன்படுத்துகின்றனரா என்பது குறித்து திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும், முறையற்ற விதத்தில் பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்துவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் ராணுவ சீருடையில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணி நிறைவு செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி விழாவோடை வயல் பகுதியில் இருந்து இராணுவ சீருடையுடன் மனித எச்சங்கள் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியை சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தடயவியல் போலீசாரும் விசாரணைகளை முன்னெடுத்தனர். குறித்த வயல் காணியை சீரமைத்த காணி உரிமையாளர் எச்சங்கள் அவதானிக்கப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அப்பகுதியில் பாதுகாப்பு அணைக்கட்டு காணப்படும் நிலையில் அந்த அணைக்கட்டை அகற்றிய போதே குறித்த எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டது. இந்த நிலையில் குறித்த பகுதியை நேற்று கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் பார்வையிட்டதுடன் விசாரணைகளை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் மேலும் எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இதன் அகழ்வு பணிகள் நேற்றும் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பணியின் போது ஒரு கைக்குண்டு தொடர்பாடல் சாதனம், 2 தலைக்கவசங்கள், ரவைக்கூடுகள், உடைகள் மற்றும் இராணுவத்தினர் பயன்படுத்தும் உணவுப் பொதிகள் உள்ளிட்ட பொருட்களின் எச்சங்களுடன் மனித எச்சங்களும் மீட்கப்பட்டது. 2 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இவை மீட்கப்பட்டுள்ள நிலையில் பணி நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது. மீட்கப்பட்டவை அனைத்தும் 25 ஆண்டுகள் பழமையானவையாக இருக்கலாம் எனவும், மனித எச்சங்களுடன் மீட்கப்பட்ட தடய பொருட்கள் அனைத்திலும் 97ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட திகதியிடப்பட்ட பொருட்களாகவே காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டும் ஒப்பீட்டளவில் ஒரே காலப்பகுதியைச் சேர்ந்தவையாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் மீட்கப்பட்ட கைக்குண்டு கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றின் அனுமதியுடன் செயலிழக்க செய்யப்பட உள்ளதாகவும், அது தற்போது பாதுகாப்பு விசேட அதிரடி படையினரிடம் போலீசாரால் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை அங்கு மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் மற்றும் தடய பொருட்கள் அனைத்தும் எதிர்வரும் திங்கட்கிழமை கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றில் பாரப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த அகழ்வு பணிகள் சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் டனுஷன் தலைமையில் இடம்பெற்றுள்ளதுடன் விசாரணைகளையும் அவர் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பான முதல்கட்ட விசாரணை அறிக்கை நீதிமன்றில் கையளிக்கப்பட உள்ளது. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.